வணக்கம். இது இது என்ன பேசலாம்? என்ன பேசலாம்? ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசுவோமா? ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசுவோமா? பேசுவோம். ஃப்ரெண்ட்ஷிப் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. அதையுமே சொல்கிற மாதிரி இல்லை, நிறைய இருக்கு. சில பேர் ஏதாச்சும் எதிர்பார்ப்போட ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. சில பேர் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்து இந்த வருஷத்தில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. சில பேருக்கு இயற்கையாகவே அமையும். என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நல்ல பேர் இருக்காங்க, அந்த அந்த ஒரே கேரக்டர் இந்த மாதிரி இருக்க மாதிரி கூட அமையும். சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டு இந்த வேலைகளும் இருக்கு. என்ன சொல்ல முடியும், இந்த மாதிரி போச்சு இல்லை சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ இருக்குன்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு மட்டும் பார்த்துருவோம். எப்படி அதுக்கு இதாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நோ ரூல்ஸ். பிடிச்ச மாதிரி இருந்துருக்கோம். ஏன்னா ஃப்ரெண்டு இல்லை, அடித்தாலும் பிடிச்சாலும் கவலை இல்லை. நான் என் ஃப்ரெண்டை விட்டுட்டு போனதுக்கெலாம் நான் அழுது ஃபீல் பண்ணி ரொம்ப இருந்திருக்கேன். அப்போ விட்டது தான் நோ ஸ்ட்ரெஸ். அப்படியே தான் இருந்தோம். எனக்கு வேறு இடத்துல கிடச்சி, எனக்கு வேறு இடத்துல கிடச்சி. ஸோ ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டு கூட செட்டே ஆகாது. ஏன்னா கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருக்க மாதிரி. ஓகே, நீ தானாக ஃப்ளோவில் வந்தால் தான் அது கண்டிப்பாக உண்மையாக இருக்கும். ஃபீல் பண்ணியிருப்பீங்க, உங்கள்கிட்ட நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டே உங்கள்கிட்ட மறைச்சி முதல்ல குத்திருப்பான், உங்கள்கிட்ட மறைச்சி ஆள் விட போயிருப்பான். அது மாதிரி பல விஷயம் நடந்திருக்கும். நமக்கு ஒன்றும் இல்லை, நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதை சில ஷேர் பண்ணுறேன். எப்படின்னா, சில பேர் சொல்லியிருக்காங்க, திரும்பி பாரு இப்போ என்கிட்ட 200 காசு கேட்பான், திரும்பி ஒரு மாதம் கழிச்சு திரும்பி 200 கேட்பான், திரும்பி இப்படியே தான் மட்டும்தான் அவன்கிட்ட மெசேஜ் வந்ததெல்லாம் என்கிட்ட காமிச்சிருக்காங்க. ஒன்றும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் நம்மள மாதிரி ஆள்கிட்ட போட்டு விட்டுருக்காங்க. இன்னொரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படின்னா, அவனுக்கு ஆனால் ஒன்றும் பிடிக்காது, ஆனால் அவனுக்கு வேணும், அதுக்காக அவனுக்கு பக்கத்தில் இருந்துக்கும். அந்த டயத்தில் அவனுக்கு உண்மையிலுமே ஒருத்தவங்க பிடிக்கும், அவன் பக்கத்தில் இருக்கும். அவன் வரப்போ இவங்க 2 பேர் சேர்த்து ஒன்றி அடிப்பாங்க. ஸோ அதுவும் அப்போ அந்த 3வது வந்துச்சேன்னு தானே அவனுக்கு நினச்சி இவன் ஏற்கனவே இந்த பையன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு தெரியுது. இருக்குது இன்னும் வேறு எப்படி சொல்கிறது. ஓகே, எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்பில். இருந்தாலும் இருக்க தானே செய்யும். இவன்ட்டு ஒருத்தன்ட்டு உண்மையை சொல்லுவாங்க, ஒன்றுட்டு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம். இது இருக்கும், எதிர்பார்க்க அதிகம். இல்லை, எதுவுமே எதிர்பார்த்தா உனக்கு கிடைக்கணும், கிடைக்காது. கிடைக்கலாம் ஃபீல் பண்ணி எதிர்பார்க்கணும். அல்லது அது போ, அவ்வளோதான், சிம்பிள். இதெல்லாம் நினச்சி என்னாச்சு எதிர்பார்த்து இதெல்லாம் வரணும், இதெல்லாம் வேணும்னு சொல்கிற அளவுக்கு நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அவன் பிஸியாக ஆக்கிக்கோ, அவ்வளோதான். இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மேரேஜ் முடிச்சு அவங்களோட பையனுக்கே மேரேஜ் இருக்கும், அவங்களாம் இன்னும் ஊர் போயிட்டு போனால் க்ளோஸாக இருந்து அதை பார்க்க நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஓ, இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப தான் இன்னும் நிறையா பரவாயில்ல, இன்னும் அதே ஒரு நட்போடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டே சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் அழியாத ஒரு ரிலேஷன்ஷிப். அடித்தாலும் சரி, அவன் உனக்கு துரோகம் பண்ணாலும் சரி, அவன் ஆளை கூட்டிகிட்டு ஓடினாலும் சரி, ஆனால் அவனை வெறுக்க முடியாது. அதுதான் உண்மையுமே ஃப்ரெண்ட்ஷிப். அவனை பற்றி நீ அவனுக்கு நேரம் என்னென்னு சொல்லலாம், அர்த்தம் சொல்கிறப்ப அவனுக்காக பண்ணிப்பா பற்றியா இங்கே இருக்குது. அடுத்தவனுக்கு முன்னாடி அவனை கேவலப்படுத்த விட மாட்டேன். அடுத்து நீ எவ்வளோ என்னன்னு சொல்லலாம், அடுத்தவனை கேவலப்படுத்த விட மாட்டேன். ரிலேஷன் சூப்பர். இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக பழகி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுன்னு தெரியல. அதில் இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பட்ட ஆகணும்னு தெரியல. பெருசாக இது பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் எனக்கு பெருசாலாம் தெரியாது. சும்மா இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் சும்மா இருக்கேன். இப்போ நீ யூடியூப்பை பார்க்கணும், யூடியூப்பை பார்த்தா அரசியல் அப்படி இப்படி கஜாமிச்சான்னு போகுது. சீரியல் பார்க்குற பழக்கம் இல்லை. ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுவோம்,
இருக்கிறத ஷேர் பண்ணி வைப்போம் அப்படின்னுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் சொல்ல முடியும். இன்னும் பெருசாக நம்ம நிறைய 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 இது நம்ம பார்த்து தான் பழக்கம். நமக்கு எதுவுமே அனுபவிச்சலாம் பழக்கம் கிடையாது. தெரியும் நம்ம பசங்க புலம்புறது. நான் ஆனால் யாராச்சும் புலம்புனா காது கொடுத்து கேட்பேன்ப்பா. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு நான் கேட்பேன். ஐயோ ஸ்டாப் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். வரணும் 5 நிமிஷம்னாச்சும் கேட்டுட்டு அதுக்கு ஏதாச்சும் பதில் சொல்லிட்டு தான் நான் போவேன். ஏன்னா நாளைக்கு நமக்கு அதில் அவங்க ஃபீல் பண்ணி அதை ஒரு வீடியோ போட்டுருவோம். அது பாருங்க. அதனால் ஓகே, வேறு என்ன பேசுகிறது தெரியல. ஏதாச்சும் எழுதி வச்சுருந்தாலும் பேசிடலாம். எவ்வளோ பேசுகிறதுக்கு நமக்கு தெரியாது. நம்ம என்ன தனியாக வீடியோ போடாதா, சும்மா இருக்க வீடியோ வராது. அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கடைசி வரைக்கும் சூப்பராக ஒரு காப்பாற்ற வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப். எதையும் எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான். ஓ எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னா எனக்கு வரப்போகுது. அது இருந்த ஒரு ஃப்ரெண்டும் போயிடுவான். அப்புறம் நீ போய் தனியாக கடையில் உட்காந்துட்டு நீ ஒரு வீடியோ போட்டுருக்க வேண்டியதான். ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். லைஃப்பில் என்றைக்கு எக்ஸ்பெக்டேஷன் குறைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் வளர முடியும்னு இல்லை, மனசு சந்தோஷமாக இருக்க முடியும். இக்னோர் எக்ஸ்பெக்டேஷன். நடக்கட்டும். இக்னோர் எக்ஸ்பெக்டேஷன் மீன்ஸ் இக்னோர் யுவர் கோல்ஸ் கரியர் இது பண்ணிட்டு தான் இருக்கணும், டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கணும். கோல்ஸ் அடையிறதுக்கு டெவலப் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் டிபெண்ட்ஸ் அந்த அதர் பீப்புள்ஸ் மேலே வைக்கிற நம்பிக்கையோ அவங்க இது செய்வாங்க அதே நிப்பாட்டு. வந்தாலும் ஆகும், போனாலும் நஷ்டம் இல்லை, வந்தாலும் நஷ்டம் இல்லை, வந்தாலும் நான் வரல, அந்த மாதிரி வச்சு தெரியல. இதுக்கு எத்தனை பேர் கழிவு ஊற்ற போகிறாங்க பார்ப்போம். தட்டா கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றுங்க. கேடுகெட்டத்தனமாக பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் த லைஃப். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு ஃப்ரெண்டை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகே, பாய்.